இந்த பகுதியில் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. 40ஆம் அத்தியாயம். நீர் விளையாட்டு. Please support, subscribe, like and share. Thank you. பகுதி 3. பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாக இருந்தார். ஆனால் நடப்பதையெல்லாம் வேறு நோக்குடன் கவனித்து வந்த கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய ஸ்ரத்தையெல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் பேரில் அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விளக்கிச் சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்னத்தை செய்வது? இவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா என பார்ப்பதற்குத்தான் சரியாக இருக்கும். மேலும் இது ஐப்பசி மாதம், எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம். ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும். பெண்கள் திண்டாடி போவார்கள் என்று சொன்னான். அதன் பேரில் சம்புவரையரும் அந்த யோஜனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, புருஷர்கள் வீட்டில் இருக்கும் போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள். ஆமக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவது உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்து விட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்று அவ்விதம் தடை செய்தானோ என்னமோ என்றாள் மணிமேகலை. ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லைதான். இரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலாக இருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காக சொல்லவில்லையடி. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் அவன் தடை செய்து விட்டான் என்றாள். மணிமேகலையின் கன்னங்களில் சுழிகள் காணப்பட்டன. சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்து விட்டு, புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டும் அக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாடி விட்டு வரலாம். வருகிறீர்களா என்றாள். நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரியின் கீழ்ப்புறத்தில் பெரிய கரையும் அதில் 74 கணவாய்களும் உண்டு என்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஏரியின் மேற்புறத்தில் அத்தகைய கரை கிடையாது. ஏரி நீரின் ஆழம் சிறிது சிறிதாக குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே சமதரையாக அமைந்திருந்தது. இன்னும் மேற்கே அடர்ந்த காடுகள் மண்டிக் கிடந்தன. இவ்விதம் ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் ஆங்காங்கே சிறிய தீவுகள் காணப்பட்டன. தீவுகளில் மரங்களும் செடி கொடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. அத்தீவுகளில் ஒன்றின் கரையில் படித்துறையும் நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால் 2 காத தூரம் ஏரியை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதனாலும் சம்புவரையர் வீட்டு பெண்கள் குளிக்கும் இடம் என்று தெரிந்திருந்தபடியாலும் அந்நிய மனிதர்கள் அங்கே வருவது கிடையாது. நந்தினியும் மணிமேகலையும் படகில் ஏறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்த தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராழி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டு இறங்கி மண்டபத்தில் சமையல் செய்ய தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம்
இருவரும் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். மணிமேகலை இயற்கை மதியூகமுள்ள பெண், குறும்பில் பற்றுள்ளவள். அவள் பழுவேட்டரையர் பேசுவது போலவும் கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்துக் காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீர் கலீர் என்று சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும் அவள் மனம் அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளியாகி வந்தது. திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை, ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. அடுத்த அத்தியாயத்தில் முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தன. கரிகாலனுடைய கொலைவெறி நேரமாக ஆக அதிகமாகிக் கொண்டிருந்தது.